வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் குரோதி வருடம் 2024 மேச ராசியோட பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு உங்கள் லக்னத்திலேயே சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. அதாவது இந்த குரு பகவான்கிறது மே மாதங்கிறது ரிஷப ராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார். ஆனால் இந்த லக்னத்தில் உட்கார்ந்துருக்க சந்திரனும் குருவும் இந்த வருட பலனாக பார்க்கும் பொழுது நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வீடை விட்டு அதாவது ஒரு தொழில் ரீதியாக வெளியே போய் அலைஞ்சு திரியிற ஒரு அமைப்பில் இருந்திருக்கும். ஆனால் அது மூலயமா உங்களுக்கு லாபம் வருமானு கேட்டிருந்தா வந்திருக்காது. நீங்கள் எதிர்பார்த்த அளவு வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஒரு தொழில் விஷயமாகவும் சரி, இந்த இருக்கிற இடத்த விட்டு மாறி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் யோசித்து இருந்திருப்பீங்க. மேபி அது நடந்திருந்தாலுமே அதில் எந்த ஒரு லாபமுமே அடைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மே மாதத்துக்கு அப்புறமே இந்த குரு பகவான் ரிஷப வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேலு இதன் மூலமாக நீங்கள் இப்போ வெளியே மாறுதலாகி போயிருந்தாலுமே உங்களுக்கு அது மூலமாக லாபம் வரும். இல்லை நீங்கள் புதுசாக இப்போ வேறு இடத்துக்கு மாறி போகிறீங்க, குடும்பத்தோடு போகிறீங்க அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு லாபமே அமையும். இந்த வருடத்துக்குரிய மேசராசிக்குரிய பலன் இது. மேலும் உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இந்த வீடு சம்பந்தமான சில இப்போ பிரச்சனைகளும் குழப்பங்களும் மன ரீதியாக குழப்பங்களும் இந்த வருடம் உருவாகும். மேலும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வந்து உங்களுக்கு அமையாது. அந்த வேலையுமே ரொம்ப அது செலக்டிவாக தான் இந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குது. மேலும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த லக்கினம் அதாவது இந்த மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும்போது அப்போ உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வருமானத்தை வந்து நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது எப்படின்னா டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடவே கூடாது. ஏன்னா விசிபிள் ப்ராப்பர்ட்டிஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதே இன்விசிபிள் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதோட பலனை இந்த வருடம் வந்து நம்ம எடுக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு போகிற நிலைமை இருக்குது. மேலும் 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் அந்த இடத்துல ஆட்சி பெற்று அவர் வந்து பாதகாதிபதியாகி அப்போ நீங்களே போய் தேவையில்லாத பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனையில் போய் நீங்கள் வந்து மாட்டுவீங்க. இது உங்களோட கான்சியஸ்னாலேயே இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஓரளவு எந்த பிரச்சனையிலும் நீங்கள் போய் மாட்டாத அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிக்கலாம். மேலும் நீங்கள் இது நாள் வரைக்கும் வண்டி வாகனங்கள் இருந்திருந்தாலுமே அந்த வண்டி வாகனங்கள் சார்ந்த உங்கள் குடும்பத்தில் இருக்க யாருக்காவது வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு லாபம் வரும். இந்த லாபஸ்தானத்தில் இந்த செவ்வாய் நீங்களே போய் அந்த லாபத்தை போய் எதுலையாச்சும் கோட்டையை விட்டுருவீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அதை திருப்பி ரிட்டர்ன் எடுக்க முடியாத அளவுக்கு வேஸ்ட்டாக போகும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்க நபர்களுக்கு யாருக்காவது வண்டி வாகனங்கள்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து பிரோஜனம் இருக்காது இப்போதைக்கு. ஆனாலுமே நீங்கள் எடுத்து அதுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் வந்து மேஷ ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபகரமான ஒரு வருடமாக அமையும். நன்றி, வணக்கம்.